தாங்க முடியாத வலியால் நோயாளிகள் வந்து அவதிப்படுவாங்க. எப்போ வயதானவர்கள், முதியோர்கள் எப்பயுமே அந்த முழங்கால் வந்து தேய்ந்து போகிறது. முழங்கால் தேய்ந்து போகிறதுன்னா அந்த கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது முழங்கால். பப்ளிக்கை போய் ரீச் ஆகும். இப்படி தான் வந்து பண்ணுறாங்க, இதுதான் பண்ணுறாங்க, இந்த காரணத்துக்காக பண்ணுறாங்க. அது நான் சொல்கிறது மூலமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது அது மூலமாக பலனடைவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள்கள் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் இளங்கோவன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பேசினது தான், பல டாக்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி. இன்றைக்கி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லைன்னா அது ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான இது. பல பேருக்கு வந்து அவர்களுடைய வலியை வந்து முழங்காலில் உள்ள வலியை வந்து ஒரு வலிக்கு ஒரு நிவாரணம் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வலி இல்லாமல் ஒரு வாழ்வை கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன் நான். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்த்தோபீடிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க இப்போ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து இந்தியாவில் மட்டும் பண்ணுறது கிடையாது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கம்மி. நம்ம ஊரில் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புது இது வர்றப்போ வந்து அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ அந்த மூட்டு மாற்றுன்றதை வந்து ஏற்றுக்கொள்கிற தன்மை இன்னும் முழுக்க வரவில்லை. ஸோ அது வரணும் அப்படின்னா அது பப்ளிக்கை போய் ரீச் ஆகணும். இப்படி தான் வந்து பண்ணுறாங்க, இதுதான் பண்ணுறாங்க, இந்த காரணத்துக்காக பண்ணுறாங்க. ஸோ அது இன்னும் ரீச் ஆகலை. அது நான் சொல்கிறது மூலமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது அது மூலமாக பலனடைவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். நான் இப்போ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து பொதுவாக வந்து என்னென்னா யாருக்கு பண்ணுவோன்னா, முட்டி தேய்மானம்னு சொல்லுவோம், முழங்கால் தேய்ந்து போகின்ற ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொபோட்டிக் லெவல் வரைக்கும் வந்துருச்சு. அதில் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக வந்து அதாவது நார்மலாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து நேவிகேட்டட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் எய்டட் நேவிகேட்டட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒன்று. அதை தாண்டி இன்றைக்கி ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. பட் எல்லாத்தோட நோக்கம் என்ன? இதுக்காக நம்ம மூட்டு மாற்று, சும்மா இருக்கிற மூட்டை போய் எதுக்கு நம்ம மாட்ட போகிறோம் இல்லையா? மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாங்க முடியாத வலியால் நோயாளிகள் வந்து அவதிப்படுவாங்க. எப்போ வயதானவர்கள், முதியோர்கள் எப்பயுமே அந்த முழங்கால் வந்து தேய்ந்து போகிறது. முழங்கால் தேய்ந்து போகிறதுனா அந்த கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது முழங்காலில். அது தேய்ந்து போகிறது தான் எலும்பு தேய்ஞ்சு போச்சு, மூட்டு தேய்ஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டுறப்போ நம்ம அதை வந்து ஆப்ரேஷன் மூலமாக தான் குணப்படுத்த முடியும். அதற்கு மருந்து வகைகள் வேறு முட்டிக்கு உள்ள முழங்காலுக்கு உள்ள போடக்கூடிய ஊசி இதெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அந்த ஸ்டேஜை தாண்டுறப்போ நமக்கு வேறு வழி இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது வந்து பொதுவான ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன். முட்டி மாற்றுறது இது வந்து ஒரு மிக பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன். இது பண்ணிட்டா வேறு பிரச்சனை வரும். எவ்வளோ என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, இது பண்ணுனா அப்படி ஆக மாட்டாங்க, இப்படி ஆகிடுமா, நடக்க முடியாதா, நிற்க முடியாதா, படிக்கட்டு ஏற முடியுமா, இறங்க முடியுமா. இது வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இதுக்கான பதிலை நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம இப்போ வந்து நான் சொன்னது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஒரு இதில் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். மிக சக்ஸஸ்ஃபுல்னா பல கோடி மக்கள் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து அதாவது ஐடியல் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஐடியல் இந்த ஆப்ரேஷனுக்கு ஐடியலாக இதன் மூலமாக மிகுந்த பலன் யாருக்கு கிடைக்கும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து என்னென்னா பேசிக்காக வந்து பெத்தாலஜின்னு சொல்லுவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகி போகிறது தான் நம்ம சொல்கிறோம். இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் பொதுவாக வந்து ஒரு 75% உட்பட்டு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம மற்ற வைத்திய முறைகள் உண்டு. 75% மேலே அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த அறுவை சிகிச்சை ஒன்று தான் அதற்கு வழி. ஏன்னா இந்த கார்ட்லேஜ் இருந்தால் தான் மற்ற மருந்து இதெல்லாம் வேலை செய்யும். பட் 75%க்கு மேலே கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ கார்ட்லேஜ் இல்லை, இருக்கிற கார்ட்லேஜ் 25% தான். அதை வச்சு நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் அப்போ தான் வந்து நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து ஒரு வைத்திய முறையாக நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் நம்ம.
ஸோ இதில் வந்து இது யார் இதை வந்து பண்ணிக்க முடியும், யாருக்கு இது அதிக பலன் கொடுக்கும் அப்படின்னா, வயது வரம்பு சில விஷயங்களில் வந்து உண்டு. பொதுவாக வந்து பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது வந்து, அதாவது வயதுனால் மட்டுமே ஏற்படக்கூடிய வேர் அண்ட் டேர். இது வந்து ஒரு 50 வயது முதல் அதற்கு மேல் எந்த நேரத்திலும் எப்பொழுதேனும் இது வந்து அந்த குறிப்பிட்ட 75% மேலே கார்ட்லேஜ் டேமேஜ் ஆன அந்த சிச்சுவேஷனை அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சிச்சுவேஷன் அடைகிறப்போ எந்த வயதாக இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும். இதை செய்து கொண்டால் வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். 75% மேலே கார்ட்லேஜ் டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு இருப்பவர்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு உகந்தவர்கள். நான் பொதுவாக என்னோடய பேஷண்ட் சொல்லுவேன், அதாவது இந்த 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 ஆப்ரேஷனை பற்றி நிறைய பேர் பயப்படுறீங்க. இதோட பலன் என்னென்னா மெயினாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 60 வயது 70 வயதுக்கு மேலே அந்த முழங்கால் பாதிக்கப்படுற பொழுது, அதாவது அந்த ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்படுறப்போ உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கோ போகணும் அப்படின்னா, அது போகலாமா இல்லையான்னு மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களோட மூளை தான் முடிவெடுக்கும். ஆனால் இந்த முழங்கால் வலி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த முழங்கால் தான் முடிவெடுக்கும். ஏன்னா எனக்கு இந்த கால் வலி இருக்குது, நான் எங்கே வர்றது, எங்கேயும் வர முடியாது. ஸோ அவங்களோட வாழ்க்கை முழுதாக பாதிக்கப்படுது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அந்த முதியவர்கள் இழக்கிறாங்க. ஸோ இதை மாற்றி கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஆப்ரேஷன் மூலமாக, மூட்டு மாத்திர ஆப்ரேஷன் மூலமாக இதை மாற்றுகிறோம் அல்லவா, இது எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா. ஸோ இதில் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு ஆப்ரேஷன் உலகத்திலே கிடையாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளிகேஷன் வரத்தான் செய்யும். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் சம்டைம். ஆனால் அதுக்காக நம்ம போகிறோம். இப்போது நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்து திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷனு போகணும், காரில் போகிறோம். ஆனால் பேப்பரில் வந்து பார்க்குறோம் NH ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்காக போகாமல் இருக்கிறோமா? நம்ம கிடையாது. அது அன்றாட வாழ்க்கையில் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக நம்ம வந்து ஐயோ போக முடியாது, நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல எப்போ நடக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆப்ரேஷன் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ கட்டாயமாக வந்து இதுக்கு பற்றிய ஒரு புரிதல் அவசியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கான மெயின் கேண்டிடேட்ஸ் 2 விதத்தில். ஒன்று வந்து என்னென்னா முதியவர்கள், அதாவது அந்த வேர் அண்ட் டேர்னால் ஏற்படக்கூடிய பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே சில பேருக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வேறு பல காரணங்களால் வந்து அந்த முட்டி தேய்மானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்கள் வந்து கொஞ்சம் இளம் வயதிலே இதற்கான பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இளம் வயதில் இன்னும் வாழ்க்கை ஆக்டிவாக இருக்கணுமா இல்லையா? பட் அந்த மாதிரி நேரத்தில் இந்த வலினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையே வாழ முடியாமல் முடங்கி போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் மிகவும் முக்கியம். இந்த ஆப்ரேஷன் மூலமாக பலனடைந்த இளம் வயதினர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு வலி இல்லாமல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை கவுட்டுன்னு சொல்லுவோம், வேறு பல காரணங்கள்னால. ஸோ வயதானவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் தப்பாக நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. வயதானவர்களுக்கும் இது உண்டு. அதே போல் இளமையாக இருப்போர், அதோ 40 வயதுலையோ இல்லை 35 வயதோ 40 வயதோ ஒரு குறிப்பிட்ட தேவை, இந்த மாதிரி மூட்டு பாதிப்பு வந்து அதிகமாகிவிட்டது வேறு காரணங்கள்னால் அப்படிங்கிறப்போ, இல்லைங்க உங்களுக்கு 50-60 வயசு ஆனால் தாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், அது வரைக்கும் நீங்கள் வலியை பொறுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கும் அந்த இள வயதில் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு இந்த ஆப்ரேஷன் மிகுந்த உதவி செய்கிறது. சரி, இப்போது உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய நோக்கம் உங்ககிட்ட நான் பேசுகிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதை பற்றிய நிறைய தவறான எண்ணங்கள் புரிதல்கள் இருக்கின்றனால தான் இதுக்கு பின்னாடி நம்ம பேசுகிறப்ப சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குப்பான்னு. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது என்ன, 75% மேலே நம்மளுடைய மூட்டை ஒரு ஸ்மூத்தாக மூவ் பண்ணக்கூடிய அந்த கார்டிலேஜ் எனப்படுகிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து 75% மேலே டேமேஜ் ஆகிறப்போ அது மறுபடியும் வளராது. முடி வெட்டினா வளர்கிற மாதிரி கார்டிலேஜ் வளராது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்மூத்னஸை கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இது வந்து மற்ற அறுவை சிகிச்சை போல் மிகுந்த பலனளிக்கக்கூடியது. இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் அளிக்கிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.